வருகின்ற மே 1 அதாவது நாளையில இருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஓபெக் மற்றும் ஓபெக் பிளஸ் அப்படின்ற குரூப்ல இருந்து வெளியேறதா அறிவிச்சிருக்காங்க. என்ன இந்த ஓபெக் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்ல பெட்ரோல் எடுக்கிற கண்ட்ரீஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து உருவான ஒரு குரூப் தான் இது. 1960ல சவுதி அரேபியா தான் இந்த குரூப் உருவாக்குனாங்க. அதுல வந்து 1967ல யுஏஇ ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. முதலாவதாக இந்த குரூப் எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து ஈஸியா அந்த ஆயில் பிரைசஸ் எல்லாம் மேனிபுலேட் பண்ணி அவங்க அட்வான்டேஜ்க்கு வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க இது கிரியேட்டே பண்ணது. இந்த ஓபெக்ல உள்ள கண்ட்ரீஸ் தான் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் உள்ள ஆயில் மற்றும் கேஸ் பாலிசிஸ் வந்து டெரைவ் பண்ணுவாங்க. அவங்க தான் கிட்டத்தட்ட இந்த ஆயில் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வந்து கோட்டா பேசிஸ் இருக்கும். எந்தெந்த நாடு டெய்லி எந்த அளவு லிமிட்டுக்கு வந்து பெட்ரோலை வந்து உற்பத்தி பண்ணலாம், அதை எந்த விலைக்கு விற்கலாம் அப்படின்றதெல்லாம். சோ இதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா பெட்ரோ டாலர் கரன்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பெட்ரோலுக்கு வந்து யூஎஸ் டாலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயுமே ஈரான், வெனிசுலா போன்ற நாடுகள் வந்து இந்த டாலரை யூஸ் பண்ணாத காரணத்தினாலதான் இப்போ அவங்க மேல கிட்டத்தட்ட ஒரு போரே நடந்துட்டு இருக்கு. சோ இந்த நிலைமையில தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய குரூப்ல இருந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் கழித்து யுஏஇ நாங்க வெளியேறோம் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காங்க. அவங்க சொன்னதுடைய முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாங்க ரொம்ப நாளாவே இதை பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது எங்களுடைய ஆயில் தேவைகள் வந்து அதிகமா இருக்கு, எங்களால அதிகமா உருவாக்க முடியல இந்த குரூப்ல இருக்கிறதுனால கோட்டா பேசிஸ் நாங்க ஃபாலோ பண்றோம். மேலும் உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஆயிலுடைய தேவை அதிகமா இருக்கு. சோ இதன் மூலமாக வெளியே வரதுனால வந்து அவங்களுடைய ஆயில் தேவைகளை நாங்க பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா மறைமுகமாக தெரிய வர ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்கா ஈரான் வார் நடந்துட்டு இருக்குல்ல, இல்ல ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்சானோ இல்லையோ யுஏஇ போட்டு பயங்கரமா அடிச்சிட்டான். சோ இதனால யுஏஇ பயங்கர கடுப்பாயிருச்சு. அதாவது எவனுமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்பா வரலையே அப்படின்றதுனால குரூப்பை விட்டு வெளியேறதா சொல்லப்படுது. மேலும் இந்த போருக்கு முன்னாடி யுஏஇ ஒவ்வொரு நாளுமே வந்து 3.4 மில்லியன் ஆயில் பேரல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த போரின் காரணமாக பயங்கரமா இந்த ஆயில் உருவாக்குறது வந்து குறைஞ்சிட்டு வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி உலகத்துடைய ஆயில் மார்க்கெட்ல 3% வந்து யுஏஇ ஹோல்டு பண்ணிருக்காங்க. சரி, இப்ப இந்த நிலைமையில யுஏஇ வெளியே இருக்கிறதுனால ஓபெக் கண்ட்ரீஸ்க்கு ஒரு பயங்கர அடியாவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஓபெக் கண்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் அதிகமா ஆயில் எக்ஸ்போர்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, 2வது ஈராக், 3வது யுஏஇ. மேலும் இப்ப இந்த குரூப்ல இருந்து வெளியே வந்ததுனால வந்து இவங்களுக்கு கோட்டெல்லாம் கிடையாது. எவ்வளவு ஆயில் வேணா இவங்க வந்து தயார் பண்ணிக்கலாம், எவ்வளவு காசுக்கு வேணா இவங்க வித்துக்கலாம்.